முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 4. அனன்யாவின் வீடு நடந்து செல்லும் தொலைவிலேயே இருக்க காரை எடுக்காமல் அலைபேசி வாயிலாக அவள் பகிர்ந்த இருப்பிடத்தை வைத்து அவளது வீட்டை கண்டுபிடித்தான் அகிலன். வீட்டின் கேட்டை திறந்தவன் உள்ளே சென்று அழைப்பு மணியை அழுத்தினான். யாரு என்று கேட்டபடி வாசலுக்கு வந்த ஆனந்தி உயரத்திற்கேற்ற உடல்வாகுடன் சிரித்த முகமும் பணிவுமாய் கூடவே சிறிதும் கம்பீரம் குறையாமல் வந்து நின்றவனை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தார். நான் அனன்யாவோட ஃப்ரெண்ட் அகிலன் என்று அவன் சொல்லவும் தான் தனது சிந்தனை கலைந்தவர், ஓ, அனன்யா சொன்ன ஃப்ரெண்ட் நீங்க தானா? வாங்க தம்பி, உள்ள வாங்க என்று அவனை வீட்டிற்குள் அழைத்தார். அதன் பிறகு, அனுமா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பாரு, இன்னும் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க என்று சற்று உரத்த குரலில் தன் மகளை அழைத்தார் ஆனந்தி. வீட்டிற்குள் வந்த அகிலனோ தான் வாங்கி வந்த பழங்கள் நிறைந்த பையை அவரிடம் கொடுக்கவும் முதலில் தயங்கியவர் பின்பு அதை வாங்கியபடி, எதுக்கு தம்பி இதெல்லாம் என்றார். முதல்ல உங்க வீட்டுக்கு வரேன், அதான் வெறுங்கையா வர மனசில்ல என்று சொல்லி புன்னகைத்தான் அகிலன். ஆனந்தியும் பதிலுக்கு சிரித்த முகமாக, உட்காருங்க தம்பி, நான் போய் உங்களுக்கு காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன் என்றபடி சமையல் அறைக்கு சென்றார். அவர் உள்ளே சென்றதும் அந்த கூடத்தை சுற்றி பார்வையை சுழல விட்டவன் ஒரு கணம் திகைத்து போனான். காலையில் அனன்யா தன்னிடம் சொன்னது போல அங்கு அனைத்து பொருட்களும் போட்டது போட்டபடியேதான் இருந்தது. பெரிய மரபீரோ, தொலைக்காட்சி பெட்டி, பொருட்கள் நிரம்பிய அட்டை பெட்டிகள் கூடத்தில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன. இது போதாதென்று சாப்பாடு மேஜை, டீபாய், சோஃபா, நாற்காலி என்று அனைத்தின் மீதும் பொருட்களை போட்டு வைத்திருந்தார்கள். இதுல எங்க போய் நாம உட்கார்றது? அனன்யாவை வர காணோமே என்று அவன் சிந்திக்கும் பொழுதே, ஹாய் அகில், சாரி, நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சா என்றபடி கூடத்தின் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறைக்குள் இருந்து வெளியே வந்தாள் அனன்யா. பேபி பிங்கில் பஞ்சாபி ஸ்டைல் சல்வார் அணிந்து ஈரமான கூந்தலை அள்ளி எடுத்து முன்தோளில் படர விட்டபடி தனக்கே உரித்தான பளிச்சிடும் புன்னகையுடன் நடந்து வந்தவளை கண்டதும் அகிலனின் இதயம் மெதுவாக துடித்தது. அவளை கண்டதும் இப்பொழுது அவனுள் எந்த பதட்டமும் எழவில்லை. மாறாக ஒருவித நிம்மதியுடன் மெல்ல துடிக்கும் தன் இதயத்தின் தாளத்தை அவனால் நன்றாக உணர முடிந்தது. அனன்யா தன்னை நெருங்கி வர வர மனதிற்குள் ஒரு இதம் பரவுவதை உணர்ந்தவன் அவள் தன் அருகே வந்து நின்றதும் முகத்தை சாதாரணமாக்கிக் கொண்டு, இல்லானோ, நான் வந்து ஜஸ்ட் 2 நிமிஷம் தான் ஆச்சு என்றான். சரி அகில், ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க என்றவள் தன் வீடு கிடக்கும் கோலத்தை பார்த்து அசடு வழிந்தபடி உதட்டை சுழித்து ஒற்றை கண் இமையை மட்டும் மூடி, சாரி அகில், வீடு கொஞ்சம் குப்பையா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றபடி சோஃபாவில் கிடந்த சில பொருட்களை எடுத்து வேறு இடத்திற்கு மாற்றி வைத்துவிட்டு அவனை அதில் அமரச் சொன்னாள். ஒரு நிமிஷம் அகில், இதோ வந்துடுறேன் என்றவள் சமையல் அறைக்கு சென்று, என்னம்மா, காஃபி ரெடியா என்று தன் அன்னையிடம் கேட்கவும், எல்லாம் தயாரா இருக்கானோ என்று காஃபி நிரம்பிய பீங்கான் கிண்ணத்தை தன் மகளிடம் கொடுத்தார் ஆனந்தி. அனு, நீ இந்த தம்பிய பத்தி புகழ்ந்து பேசினப்போ நான் கூட நம்பல. ஆனா இப்ப அவரை நேர்ல பார்த்த பிறகுதான் நீ சொன்னது ரொம்ப சரின்னு புரியுது. பார்க்க ஹீரோ மாதிரி இருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாம நல்ல பணிவா மரியாதையா நடந்துக்கிறாரு என்று தன் அன்னை பேச பேச அனன்யா ஆச்சரியத்தில் வாய் பிளந்து நின்றாள். ஏண்டி அப்படி பாக்குற என்றவரிடம், நீங்களாமா இப்படியெல்லாம் பேசுறது? சத்தியமா என்னால என் காதையே நம்ப முடியல. உங்க வாயால ஒருத்தருக்கு நல்ல மாதிரி சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றாள் அனன்யா. ஆமா, நீயும் உங்க அப்பாவும் என்னை எப்பவும் ஏதோ சீரியல் வில்லி மாதிரி தானே பாப்பீங்க, என்ன குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே என்றவர், சரி சரி, முதல்ல காஃபியை கொண்டு போய் அந்த தம்பிக்கு கொடு என்று சொல்லி அவளுடன் சேர்ந்து ஹாலுக்கு சென்றார். பின்பு அகிலனிடம் காஃபி நிரம்பிய கிண்ணத்தை கொடுத்துவிட்டு இருவரும் அமர்ந்தனர். உங்க சொந்த ஊர் சென்னை தானா தம்பி என்று கேட்டவரிடம், ஆமா ஆண்டி, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் என்று பதில் அளித்தான் அகிலன். கூடவே ஒரு மிடரு காஃபியை அருந்தியவன், ஃபென்டாஸ்டிக் காஃபி, இந்த மாதிரி நல்ல காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று ஆனந்தியை போகிற போக்கில் அவன் புகழ்ந்து தள்ள அவருக்கு வெட்கம் தாழவில்லை. வாயெல்லாம் பல்லாக தன் மகளை பார்த்தவர், இவங்க அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, சமையல்ல உன் கைமணம் எங்க அம்மா கிட்ட கூட வராதுன்னு
என்று அகிலனுக்கு பதில் கூற, அனன்யாவோ, அம்மா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா என்று மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டாள். நம்ம அனுவும் நல்லாதான் சமைப்பா, ஆனா ஏன் அளவுக்கெல்லாம் இல்ல என்று இப்பொழுது பேச்சை அவர் தன் பக்கம் திருப்பவும் பற்களை கடித்து சிரித்தபடி தன் அன்னைக்கு மட்டுமே கேட்கும் குரலில், போதும் போதும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்று சைகை செய்தாள். பின்பு அகிலனிடம் திரும்பியவள், எங்க அம்மா எப்பவும் இப்படிதான் கொஞ்சம் வேடிக்கையா பேசுவாங்க அகில் என்று சொல்ல, அதை கேட்டவனோ, வீட்டுக்கு இப்படி ஒரு ஆள் இருந்தா தானே கலகலன் இருக்கும் என்று பதிலளித்தான். அனன்யாவோ, முழுசா 2 நாள் இந்த வீட்டுல இருந்து பார்த்தா தானே தெரியும் இவங்க சங்கதி என்று மனதிற்குள் நினைத்தபடி, நீங்க சொல்றதும் சரிதான் அகில் என்றாள். காஃபியை அருந்தி முடித்தவன், ஓகே அனு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா என்றபடி எழுந்தான். அதன் பிறகு அனன்யாவுடன் சேர்ந்து அந்த வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தான். 3 பேர் இருக்கும் குடும்பத்திற்கு அது கொஞ்சம் பெரிய வீடுதான். கீழே ஒரு ஹால், 2 அறைகள், சமையலறை, சாப்பாட்டு மேஜை போடப்படும் இடம் என்று இருந்தன. கூடத்தின் வழியாக மேலே செல்லும் படிக்கட்டில் ஏறினால் அங்கு சிறியதாக ஒரு விருந்தினர் தங்கும்படியான அறையும், அதன் வழியாக மொட்டை மாடிக்கு செல்லும் படிக்கட்டும் இருந்தது. கூடத்திலும் அறைகளிலும் அடுக்கி வைக்கப்படாமல் இருந்த பொருட்களை நோட்டம் விட்டபடி தனது கைகளை இடையில் பதித்தவன், சின்ன பொருளை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல அனன்யா, ஆனா கட்டில் பீரோ எல்லாம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே நாம சொல்ற இடத்துல வச்சு கொடுத்துட்டு போவாங்களே என்று குழப்பமாக கேட்டான். அகிலன் சொன்னது சரிதான். அவர்கள் முன்பிருந்த வீட்டிலிருந்து காலி செய்து இங்கே வந்த பொழுது அனன்யா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் என்று சொல்லப்படும் கட்டில் முதல் குண்டூசி வரை அனைத்து பொருட்களையும் அழகாக பொதிந்து அவற்றை வண்டியில் ஏற்றி வந்து புதிய வீட்டில் இறக்கி வைத்துவிட்டு செல்லும் வீடு மாற்றும் சேவையை தான் பயன்படுத்தினாள். அவர்களும் சரியாகத்தான் அனைத்து பொருட்களையும் புதிய வீட்டில் இறக்கி வைத்தார்கள். கட்டில், பீரோ, குளிர்சாதன பெட்டி போன்ற பொருட்களை அவர்கள் வீட்டினுள் ஒவ்வொன்றாக எடுத்து வந்த பொழுது ஆனந்தி வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல், என்ன உங்க இஷ்டத்துக்கு பொருள் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க, இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் ஒத்த பைசா தரமாட்டேன் என்று வேலை செய்யும் நபர்களிடம் சத்தம் போட ஆரம்பித்தார். அவரது கணவர் சுரேந்தர் ஒரு அவசர வேலையாக ஹைதராபாத்திற்கு அன்று காலையில் கிளம்பி சென்றுவிட தனியாக வெளியே நின்று அனைத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா. அப்பொழுது திடீரென உள்ளே தன் அன்னையின் பேச்சு குரல் சத்தமாக கேட்கவும் வீட்டிற்குள் சென்றாள். அங்கே ஆனந்தியோ, அதெப்படி நீங்க ஃப்ரிட்ஜ் அசால்ட்டா தூக்கி வைக்கலாம், இப்படி அஜாக்கிரதையா வேலை செய்யறதுக்கு தான் எங்க கிட்ட அவ்வளோ காசு வாங்குறீங்களா என்று திட்டுவதை கண்டதும், அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா என்று கூறி அவரை அமைதிப்படுத்த முயன்றாள். அவரோ தன் மகளின் பேச்சை கேட்காமல் மறுபடியும் அந்த நபரை திட்ட அவர் அனன்யாவிடம், சாரி மேடம், எங்க முதலாளி கூட எங்களை இவ்ளோ திட்டினதில்ல, நாங்க 5 வருஷமா இந்த தொழிலை செஞ்சுட்டு வரோம், இது வரைக்கும் யாரும் எங்களை இவ்வளவு குறை சொன்னதில்ல, நீங்க எங்களுக்கு காசு செட்டில் பண்ணி அனுப்பிட்டு வேற ஆளை வச்சு பொருளை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க என்று சொல்லி பணத்தையும் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது அதை நினைத்து பார்த்தவள், நம்ம அம்மா செஞ்ச வேலையை போய் அகில் கிட்ட சொல்லவா முடியும் என்று எண்ணியபடி, அவங்க பொருட்களை கையாண்ட விதம் எனக்கு திருப்தியா இல்ல அகில், அதான் பொருளை வீட்டுல இறக்கி வச்சதும் செட்டில் பண்ணி அனுப்பிட்டேன் என்றவள், உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேன்ல என்றாள். அகிலனோ, சேச்ச, உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு என்ன சிரமானோ, பெரிய பொருளெல்லாம் என்னால தனியா தூக்கி வைக்க முடியாது, அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் என்றபடி நாடியில் விரலை தேய்த்து யோசித்தவன் சட்டென ஏதோ யோசனை தோன்றியதை போல பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தனது அலைபேசியை எடுத்தான். பிரவீனுக்கு அழைத்தவன், உன் போனுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன் பிரவீன், உன் ஃப்ரெண்ட் யாரையாவது கூட்டிட்டு உடனே அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி வா என்றான். அப்பொழுதுதான் உறக்கத்திலிருந்து விழித்த பிரவீனுக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. என்னாச்சுன்னா, ஏதாவது பிரச்சனையா என்றவனிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது, அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன் என்றான் அகிலன். அதற்கு மேல் அவனிடம் என்ன ஏதென்று தோண்டி துருவாத பிரவீனும் எழுந்து தயாராகி தன்னுடன் பணிபுரியும் ராகவையும் அழைத்து கொண்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் சொன்னபடியே அனன்யாவின் வீட்டில் பிரசன்னமானான்.
வாசலில் நின்றபடி அழைப்பு மணியை அழுத்திவிட்டு வீட்டிற்குள் பார்வையை சுழல விட்டவனுக்கு தான் கண்ட காட்சியில் ஒரு கணம் தலையே சுற்றிவிட்டது. வீட்டிற்குள் அனன்யா சில கண்ணாடி பொருட்களை தூசு தட்டி அகிலனிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த ஷோகேஸில் அழகாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் அழைக்கவும் என்ன ஏதென்று கேட்காமல் வந்தவனுக்கு அந்த ஃப்ரெண்ட் அனன்யாதான் என்று தெரிந்ததும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ராகவும் அதிர்ச்சி மாறாமல், நம்ம ஷெஃபா இது, என்னால நம்பவே முடியல என்றான். அழைப்பு மணியின் ஓசை கேட்டு இருவரும் திரும்பி வாசலை பார்த்தனர். அங்கே பிரவீனும் ராகவும் நிற்பதை கண்ட அகிலன், 2 பேரும் உள்ள வாங்க என்று அழைத்தபடி, இவங்க என் கூட தான் வேலை செய்யறாங்க அனு, இவன் பிரவீன், அது ராகவ் என்று அனன்யாவிற்கு இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். அவளை பார்த்து இருவரும் புன்னகைக்க, உங்களை அன்னைக்கு ஹோட்டல்ல பாத்திருக்கேன், நைஸ் டு மீட் யூ பிரவீன் என்று அனன்யா ராகவிடமும் கைகுலுக்கி வரவேற்று இருவரையும் அமர வைத்தாள். பின்னர் அவர்களுக்கு பழச்சாறு எடுத்து வருவதற்காக அவள் சமையல் அறைக்குள் சென்றுவிட அகிலனை சற்று தொலைவாக அழைத்து சென்ற பிரவீன், என்னன்னா நடக்குது இங்க? ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே எங்களை வர சொன்னீங்க. அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் அனன்யா தானா? ஆமா பிரவீன், இன்னைக்கு காலையில மறுபடியும் அவங்கள பார்க்ல சந்திச்சேன் என்றவன் அவளது புதிய வீட்டில் பொருட்களை ஒழுங்குபடுத்தத்தான் அவனை அழைத்ததாகவும் கூறினான். அதை கேட்டதும் பிரவீன் அதிர்ச்சி அடைந்தபடி, என்ன விடுங்கண்ணா, ஆனா உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? ஸ்டார் ஹோட்டல்ல ஹெட் ஷெஃபா இருக்கிற நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா என்று கேட்கவும் அவனை முறைத்த அகிலன், ஹோட்டல்ல தான் நான் ஷெஃப், இப்ப நான் அனன்யாவோட ஃப்ரெண்ட், உனக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தா செய் பிரவீன், இல்லைன்னா நீ தாராளமா கிளம்பி போகலாம் என்றான். அதை கேட்டு மீண்டும் அதிர்ந்தவன், இவருக்கு ஏன் திடீர்னு இந்த அனன்யா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெரியலையே என்று நினைத்து பெருமூச்சு விட்டவன், சரிண்ணா சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும் என்றான். அகிலனோ ராகவை திரும்பி பார்த்துவிட்டு, உன் ஃப்ரெண்ட் யாரையாவது தானே கூட்டிட்டு வர சொன்னேன், நீ ஏன் ராகவை இங்க கூட்டிட்டு வந்த? நாளைக்கே நம்ம கூட வேலை செய்யறவங்க கிட்ட போய் இவன் இங்க நடந்ததெல்லாம் சொன்னா என் இமேஜ் என்ன ஆகுறது என்று கேட்கவும், ஆமா இதையே நாங்க சொன்னா நான் ஹோட்டல்ல தான் ஷெஃப், இப்ப அனன்யாவுக்கு ஃப்ரெண்டுன்னு வசனம் பேச வேண்டியது என்று சத்தம் வராமல் முணுமுணுத்தான். என்ன சொன்ன, சரியா கேட்கல என்று அகிலன் புரியாமல் வினவவும், நீங்க திடுதிப்புன்னு கிளம்பி வர சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆபீஸ் வேலைன்னு கிளம்பி போயிட்டாங்க. அவசரத்துக்கு ராகவ் மட்டும்தான் கிடைச்சான், அதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றவன், இங்க நடக்கிறத பத்தி வெளியே வாய் திறக்க கூடாதுன்னு அவன்கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க என்றான். அப்பொழுது அனன்யா பழச்சாறு நிரம்பிய கண்ணாடி கிண்ணங்களை கையில் ஏந்தி வரவும் இருவரும் சென்று சோஃபாவில் அமர்ந்தனர். அவர்கள் ஜூஸை அருந்தி கொண்டிருந்த வேளையில் ஹாலுக்கு வந்த ஆனந்தி, ஓ இவங்கதான் நம்ம அகில் தம்பி கூட வேலை செய்யறவங்களா என்று கேட்டார். அனன்யா அவரை தனது அன்னை என்று இருவருக்கும் அறிமுகம் செய்து வைக்க, வணக்கம்மா என்றான் பிரவீன். அவனையும் ராகவையும் மாற்றி மாற்றி பார்த்தவர், 2 பேரையும் பார்த்தா நல்லா வீட்டு வேலை செய்யறவங்களாதான் தெரியுது என்றார். பிரவீனோ, என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம இந்த அம்மா வர கடுப்பு கிளப்புது, எல்லாரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டுதான் நம்மள இங்க வர சொல்லியிருக்காங்க என்று நினைத்து உள்ளுக்குள் புகைந்தவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டான். பின்னர் மூவரும் சேர்ந்து ஹாலில் இருந்த பெரிய மர பீரோவை தூக்கி அனன்யாவின் அறைக்குள் எடுத்துச் சென்று அதை அவளது விருப்பத்திற்கேற்ற இடத்தில் வைத்தனர். இதேபோல் கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜ் என்று அவளது மேற்பார்வையில் அனைத்து பொருட்களையும் ஒழுங்குபடுத்தி வைத்தனர். ஏசி மட்டும் இன்னும் மாட்டப்படாமல் இருக்க, எனக்கு தெரிஞ்ச ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், நான் வேணும்னா அவரை வர சொல்லவா அனு என்று அகிலன் கேட்க, இட்ஸ் ஓகே அகில், உங்களெல்லாம் இவ்வளோ தூரம் சிரமப்படுத்தினதே எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏசி மாற்ற வேலைய நான் பாத்துக்கிறேன் என்றாள். கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளும் முடிந்த பொழுது நேரம் மதியம் 2 கடந்திருந்தது. கடினமான வேலைகள் செய்ததால் அனைவரும் களைத்து போய் அமர்ந்திருக்க, சமையல் அறையில் இருந்து ஹாலுக்கு வந்த ஆனந்தி வீட்டை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு சிரித்தபடியே, அப்பா இப்போதான் நம்ம வீடு வீடா இருக்கு, 1 வாரம் கழிச்சு இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது என்றவர் அனைவரையும் சாப்பிடுவதற்காக அழைத்தார். சாப்பாட்டு மேஜையில் பல விதமான கனவுகளோடு அமர்ந்த பிரவீனும் ராகவும் தட்டில் பரிமாறப்பட்ட சாம்பார் சாதத்தையும் கேரட் பொரியலையும் கண்டு இடிந்து போய்விட்டனர்.
அவர்களின் முகமாற்றத்தை கவனித்த அனன்யா, என்னாச்சு பிரவீன், உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா என்று கேட்கவும், அதில்லங்க, புதுசா வீடு மாதிரி வந்திருக்கீங்க, அதான் இன்னைக்கு ஸ்பெஷலா பிரியாணி கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் என்றான். ஐயோ சாரி பிரவீன், இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால அசைவம் சமைக்கல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா நாங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் தடபுடலா ட்ரீட் வச்சிடுறேன் என்றாள். அதை கேட்டதும், தயவு செஞ்சு கிரீன் வயாசஸுக்கு மட்டும் எங்களை கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சிடாதீங்க என்று ராகவ் சொல்ல, நம்ம மானத்தை வாங்குறதுக்கு புதுசா வெளியில இருந்து யாரையும் கூட்டிட்டு வர தேவையில்ல, இதோ இந்த சுண்டலியே போதும் என்று பிரவீன் கூற அனைவரும் கலகலவென சிரித்தனர். உண்டு முடித்ததும் பிரவீனின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வர பேசுவதற்காக வெளியே சென்றான். அவன் பேசி முடித்து திரும்பி வீட்டிற்குள் வந்த பொழுது ஆள் அரவம் எதுவுமின்றி வீடே அமைதியாக இருந்தது. நாடியில் விரல் வைத்து சுற்றுமுற்றும் பார்த்தவன், எங்க யாரையுமே காணோம் என்று யோசித்தான். அப்பொழுது ஒரு அறைக்குள் இருந்து கையில் பிளாஸ்டிக் வாளியில் சில துணிமணிகளுடன் வந்த ஆனந்தி பிரவீன் அங்கு நிற்பதைக் கண்டு, துணி துவைச்சதால ரொம்ப களைப்பா இருக்கு தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வீங்களா? இந்த ஈர துணியை மட்டும் மாடிக்கு எடுத்துட்டு போய் காய போடணும் என்றார். அவர் அவ்வாறு சொல்லவும் சட்டென தன் அன்னையின் ஞாபகம் வந்தது பிரவீனுக்கு. வீட்டில் அவனை அவர் கடைக்கு சென்று ஒரு பால் பாக்கெட் வாங்கி வர சொன்னால் கூட, ஏன் அதை நீங்க போய் வாங்கிட்டு வந்தா ஆகாதா? நானே வேலை செஞ்சு களைச்சு போய் வீட்டுக்கு வரேன், என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விட மாட்டீங்களா என்று கடுகடுப்பான். அதை நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டவன், வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாரும் நமக்கு கொடுத்த சாபம்தான் நம்மளை இப்படி வச்சு செய்யுது என்று நினைத்தபடி அவர் சொன்னதை மறுக்க மனமில்லாமல் அந்த பக்கெட்டை வாங்கி கொண்டு மாடிப்படி ஏறினான். முதல் தளத்திற்கு அவன் சென்ற பொழுது அகிலனின் பேச்சு குரல் கேட்கவும் அங்கிருந்த அறைக்குள் எட்டி பார்த்தான். அங்கே அனன்யாவும் அகிலனும் ஏதோ சுவாரஸ்யமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பது தெரியவும், எப்பவுமே வரப்பா இருக்கிற அண்ணன் முகத்துல இப்பதான் கொஞ்சம் மென்மை தெரியுது, இது இப்படியே நீடிச்சா சந்தோஷம்தான் என்று நினைத்தபடி அங்கிருந்த படிக்கட்டின் வழியாக மொட்டை மாடிக்கு சென்றான். அந்த அறையில் இருந்த அலமாரியில் அகிலன் புத்தகங்களை அனன்யாவுடன் சேர்ந்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அதில் இருந்த வரலாற்று புத்தகங்கள், சுயசரிதைகள், சரித்திரம் மற்றும் ஆங்கில நாவல்களை கண்டவன், உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுல ஆர்வம் இருக்கானு என்று கேட்டான். நான் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது புக்ஸ் படிப்பேன் அகில், மற்றபடி இதெல்லாம் எங்க அப்பாவோட கலெக்ஷன்ஸ், எங்க புக்ஸ் பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துருவாங்க. புக் படிக்கிற பழக்கம் கூட எனக்கு அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான் என்று பதில் அளித்தாள். எங்க அப்பாவும் உங்க அப்பா மாதிரிதான் ஒரு புத்தக பிரியர், வீட்டுல நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா உங்களை மாதிரி நான் அவர்கிட்ட இருந்து இந்த நல்ல பழக்கத்தை கத்துக்கல என்றவன், அவர் ஊர்ல இருந்தப்போ எப்பவுமே டேபிள் சோஃபான்னு பாக்குற இடம்லாம் புக்ஸ் இருக்கும், இப்ப எல்லாம் தூசி படிஞ்சு போய் அலமாரியில தூங்குது என்றான். அனன்யாவோ, அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் சென்னையில இல்லையா என்று கேட்க, அவர்கள் தன் தமக்கையின் 2வது பிரசவத்திற்காக ஜெர்மனி சென்றிருக்கும் தகவலை அவளிடம் தெரிவித்தான். ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்கணும், உங்க வரவுக்காக நான் ஆவலா காத்திருக்கேன் என்று அவன் குரலில் எதிர்பார்ப்புடன் கூறவும் விழிகள் பளிச்சிட அவனை பார்த்தவள், ஷியோர் அகில், ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வருவேன் என்று பதிலளித்தாள். இது இப்படி இருக்க மொட்டை மாடியில் ஈரத் துணிகளை உலர்த்துவதற்காக சென்ற பிரவீன் அங்கு கண்ட காட்சியில் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். ராகவை எங்கே ஆளை காணோம் என்று நினைத்தபடியே வந்தவன் அவன் காய்ந்த மிளகாய்களை தரையில் துணி விரித்து உலர்த்தி கொண்டிருப்பதை கண்டதும் வயிற்றை பிடித்து கொண்டு பக் என சிரித்து விட்டான். பிரவீன் சிரிப்பதை கண்டதும் ராகவ் அவனை சட்டென நிமிர்ந்து பார்த்து, ஏன் நான் சிரிக்கிறீங்க என்று கேட்க, என்ன ராக்கு, உனக்கும் வேலை கொடுத்து அந்த அம்மா மேல அனுப்பிருச்சு போலையே என்றான். ராகவோ, உனக்கும் நான் என்று நினைத்தபடியே பிரவீனை கூர்ந்து பார்த்தவன் அவனது கையில் இருந்த ஈரத் துணிகள் நிரம்பிய பக்கெட்டை கண்டு சிரித்தபடி, ஏன் நிலைமையாவது பரவாயில்லனா, உங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கும் போல என்று சொல்லி வாயை மூடி சிரிப்பை கட்டுப்படுத்தினான். அதை கேட்டதும் பிரவீனுக்கு அவமானமாக போய்விட தன் நிலைமையை எண்ணி நொந்தவன், சரி சரி ரொம்ப பேசாத, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு வந்த வேலையை கவனி என்றபடி கடுப்புடன் பக்கெட்டில் இருந்த துணிகளை அங்கிருந்த கயிற்றில் காய போட்டுவிட்டு கிளிப் மாட்டினான். டே பிரவீன், உன் நிலைமைய பாத்தியா,
ஸ்டார் ஹோட்டல்ல கரண்டி பிடிக்கிற கையால இப்படி அநியாயமா புடவை ஜாக்கெட்டை காய போட வச்சிட்டாங்களே என்று புலம்பியபடியே தனது வேலையை தொடர்ந்தான். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு கனமான கிரிக்கெட் பந்து வந்து அவனது முதுகில் வேகமாக மோதி விழவும் ஆவென்று வலியில் கத்தியபடி முதுகை தடவியவன் திரும்பி கீழே பார்த்தான். அங்கே ஒரு பந்து கிடக்க அதை கையில் எடுத்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தவன் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த சுமார் 18 வயது மதிக்கத்தக்க பெண்ணையும் அவள் அருகே நின்ற ஒரு சிறுவனையும் கண்டான். பந்தை கையில் வைத்துக்கொண்டு மொட்டை மாடியின் சுற்றுச்சுவரை நெருங்கி சென்றவனிடம், அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள், தெரியாம பால் உங்க மேல பட்டுருச்சு, இனிமே ஜாக்கிரதையா விளையாடுறோம், பந்தை திருப்பி கொடுங்க அங்கிள் என்று சொன்னாள் அந்த பெண். அவனோ அதை கேட்டு கோபமுற்றபடி, பந்தைய மேல தூக்கி போட்டதே தப்பு, இதுல அங்கிள்னு வர சொல்லி என்னை கேவலப்படுத்துறியா? பந்தும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நீ கண்ணு முன்னாடி நிக்காம இங்கிருந்து நடைய கட்டு என்றவன் திரும்பி சென்று தான் பாதியில் விட்ட வேலையை தொடர்ந்தான். அதை கேட்டு ஏமாற்றம் அடைந்த அந்த பெண் தன் அருகே நின்ற சிறுவனிடம், வாடா நம்ம போய் அக்காவை கூட்டிட்டு வரலாம் என்று சொல்லி வீட்டிற்குள் சென்றாள். சில நிமிடங்கள் கழித்து பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் இருந்து, ஹலோ மிஸ்டர், சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம பந்தை தூக்கி வீசினா உடனே உங்க இஷ்டத்துக்கு அவங்கள திட்டுவீங்களா? ஒழுங்கா எங்களோட பாலை திருப்பி கொடுத்துருங்க என்று சத்தமாக ஒரு குரல் கேட்கவும் அதை அலட்சியம் செய்தபடி தனது வேலையை தொடர்ந்தான் பிரவீன். ராகவோ கீழே இருந்தபடி பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தவன் அதிர்ந்த பாவனையுடன், அண்ணா கொஞ்சம் அங்க பாருங்களேன் என்று பிரவீனிடம் கூற, டேய் நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு, அவங்க கத்துனா கத்திட்டு போட்டும் என்றான். அதில்லண்ணா என்று மீண்டும் ராகவ் எதையோ அவனிடம் சொல்ல வரவும், நான் தான் சொல்றேன்ல, நீ பேசாம உன் வேலையை கவனி ராகவ் என்று திரும்பி பார்க்காமல் அவனுக்கு பதிலளித்து விட்டு தனது வேலையை தொடர்ந்தான். தான் அவ்வளவு தூரம் பேசிய பிறகும் தன்னை கண்டு கொள்ளாதவன் மீது அந்த பெண்ணுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வர, என்ன நான் பாட்டுக்கு இங்க கத்திட்டு இருக்கேன், நீங்க உங்க இஷ்டத்துக்கு திமிரா நிக்கிறீங்க, இப்ப மட்டும் நான் அங்க வந்தேன்னா என்று கூறி நிறுத்தவும் அசால்ட்டாக அவளை நோக்கி திரும்பியவன் மறுநொடியே முகம் கொள்ளா அதிர்ச்சியுடன், வந்தனா என்று சொல்லி அதிர்ந்து நின்றான்.